ஹலோ ஹலோ ஐயனே சிவகாமி நேசனே என்னையாளும் தில்லைமல நடராஜனே அந்த கலிசரி கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உனக்கு உடமரந்தாம்படுக்கு என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் சிலநாய்க்கம்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய என் மதுரை வீரனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி அறுப்பு. ஹலோ கணபதி என்றிட கலங்கும் கொள்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கரும பாதலா கணபதி என்றிட கவலைகள் நீங்குவே கைவினாட்சி அம்மா பவுனமதுரானிலேயே பண்டிராஜன் தனி விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லா விநாயகனே வேட்கை தணிவிப்பார் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையிலால் கண்ணில் பணிவில் கனிந்து வாழ்வே வளவே பாக்கட்டும் நீயக்க தாயின்று காணட்டும் நிழலோட ஜமா மாறட்டும் சக்தி பொழுது தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே பக்தி மனம் விரும்பும் என் தாயே நித்தம் பரிதவிக்கும் என் சேயே சாட்சி சொல்லு
நீயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா தலைமேலே மணிமகுடம் என் தாயிடந்தே பூங்கரகம் இலையாக இழைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை பழிக்கும் நீங்கும் மரத்தா மாறி காவல் நீனா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா Hello, hello. Hello, hello. Hello. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்ட போடுறீங்க போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் தெரியும் அப்போதுமே யான கூலம் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் தெரியும் அப்போதுமே யான கூலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது முடிஞ்சிருச்சு ஐயா வர அந்த வர வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு
மைத்த தருவாங்க. உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயா மாரே அத்த மாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம். உங்க சொத்து லவங்களுக்கு எனக்கு போற ரூபாய். ஐயா மாரே அத்த மாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். 15 ரூபா கண்ணாடியை கலட்டும் ஒரு மனுஷனும் தெரியும். அட அருமையான கூட்டம் பரவாயில்லையே. தண்டி வாத்திகளா அந்த ரோட்ல நிக்கிற தயவு செய்து உள்ள வாங்கண்ணே. உள்ள வந்து கூட படுங்க. கொசு ஊத்தி போறது விடுறேன். கால் அமைக்க விட மருதமணி இருக்கேன். அவங்காலேயே அரைக்கில தான் இருக்கேன். ஆனா முரட்டு பொம்பளை வந்தா நம்மளை சீண்டவே மாட்டாங்க. வாத்திகளா உங்களை கண்டுக்கவே இல்லை. டான்ஸ் விஜய் வேற தலை மும்தாஜ் எதிர்வழி மாதிரி அந்த தண்டி பொம்பளை. அது சிமுண்டு மூட மட்டும் இந்த தண்டி. அது மேல ஏறி உட்காந்துட்டு தாயம் விளையாடுறான்டா. ஹலோ 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 எக்கோ இருக்கா ப்ரோ? எக்கோவை போட்டு ஏத்துங்க. ஹலோ 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 தேவராட்டம் நடக்குதா? பழைய கலாச்சாரத்தை மறக்காத பகுதி இந்த பகுதியிலேருந்து அந்த தேவராட்டத்தை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த கலையும் கட்டி காத்த சாமியும் யார் ஒருத்தர் நினைச்சு பார்த்து வணங்குறோமோ நமக்கு எந்த குறையுமே வராது. நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்காங்க. இதெல்லாம் விட்டு விட்டு கேரளாவிலேருந்து கூட்டு விடுறாங்க ட்ரம் செட்டுன்னு. சண்டை மேளம் சண்டை மேளம் சண்டை மேளம்னு நல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அவன் அடிக்கும் போதே நம்மளுக்குள்ளேயே சண்டை வந்துடும். அதே சண்டை மேளம். ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி சீனாக்கப்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபையை எம்கே யாரு வணங்கி. ஏய் ஏய் உனே தாத்தா அரைஞ்சூரியன் போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டு இருக்க? பால்வாடி நினைச்சியோ? சீலினாக்கப்பட்டி கிராமத்தில என் கட்டண கட்டழகி நமக்கு மதுரை வீரன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பொல்லாத சாமியா மதுரை வீரன் புறப்படுங்கால அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மதுரை வீரன் தான் வணங்கி மதுரை வீரன் தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி சீலினாக்கப்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி சீலினாக்கப்பட்டி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு மதுரை வீரன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு மதுரை வீரன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. தன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே நன்னே நன்னானே தாரே நன்னே தானே நன்னே தனனா 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 அல்வாக்கு சொல்லி வச்சா 18ஆம் படி பெரிய கருப்புட்டா ஏழை மக்களை காக்க வச்சா ஏழை மக்களை காக்க வந்தா அல்வாக்கு சொல்லி வச்சா 18ஆம் படி கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா கடைசி நம்ம கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமா கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு சீலினாக்கப்பட்டி கிராமடி குங்கும பொட்டல் தாளம் போகுதடா. அருள்வாக்கு சொல்ல வச்சாக மக்களையும் வாழ வச்சா இந்த மக்களையும் வாழ வச்சா மதுரை வீரன் சாமியிலே தன்னடத்தில்லாலே தன்னடம் பாட வரு தன்னடத்தில்லாலே அதோட பாடி வரும் தன்னடத்தில்லாலே போடு மாட்டு வண்டி கட்டி ஆதி பார்த்து மயிலாக்கால வந்து ஓட்டி நம்ம மயிலாக்கால 2 ஓட்டி ஆதி வண்டி பூட்டி மயிலக்கால 2 பூட்டி மயிலக்கால 2 பூட்டி சாயங்காலம் போற வண்டியா ஏன் மாமா
புறப்பட நேரமாச்சு சாமி புறப்பட நேரமாச்சு சாமி அவன் கொள்ளாத பாண்டி முடி குலசாமி கொண்டாட பாண்டி முடி குலசாமி அவசரமா சட்டி ஏந்தி தாயமகள முத்து மாறிய சாமி தாயமகள முத்து மாறிய சாமி எல்லாத்துக்கும் ஆத்தாதாண்டா குலசாமி எல்லாத்தையும் காத்தாவதா குலசாமி என்ன பாரு என்ன பேசுறேன்னு யாருக்குமே புரியக்கூடாது அதனாலதான் 19 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன் மகமாயி சமையல் கான்ட்ராக்ட் சத்திரப்பட்டி எம் முருகேசன் அவர் சார்பாக பாளையம் வேடச்சொந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் மகமாயி சமையல் கான்ட்ராக்டர் எத்தனை பேத்துக்கு ஜாம்ப 1000 பேத்துக்கு 5000 பேத்துக்கு ஜாம்பியலா பரவாயில்ல இந்த சமையல் கூட கூட இதை கலந்துருவேன் இல்ல ஏதாவது கலந்துருவேன் உண்மையிலே சமையல் வந்து பெரிய கலை அந்த சமையல் கலையில் இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளே பாதுகாப்பா சமைக்க வேணும் நீ குடல் கூட்ட கிண்டிக்கிட்டே கணேஷ் போயில போடுறியாங்கன்னு போட்டுன்னு வச்சு வாணி அதுல விடிஞ்ச சேர்த்து போட்டுக்கின்றது ஹலோ ஹலோ பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எத்தனை கலைகள் தமிழ்நாட்டில் இருக்கோ அத்தனை கலைகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம் இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது வெறும் உடம்போட போகக்கூடாதுன்னு உள்ளே நரகாசுரனை போட்டு விட்டு அவன் தான்டா சாஸ்மார்க்கு சரக்கு ஓ அப்படி சொல்லுங்க கட்டிங்கை போட்டு விட்டு மிச்ச கட்டிங்கை கிழிஞ்ச ஓட்டச்சட்டியில் வைத்து 1 மணிக்கு மேல கப்பு கிடைக்காமல் வாட்டர் கேனை 2 அறுத்து அதுலயும் ஓட்ட விழுந்தால் விரல்லே அமுக்கி குடிக்கக்கூடிய உறவுகளே எந்த கட்ட வழக்கம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவன் பொம்பளை விஷயத்துல பெரிய ரோக்கரா இருப்பான் இது ஐதீகம் பேசுது செய்தி வீடி குடிச்சு விட்டு இருட்டுக்குள்ளே இடமும் நினைச்ச அடுத்தவன் குடத்தில் அமர்த்தி பாஞ்சு உருளும் உறவுகளே இங்கே அமைந்திருக்கின்ற பெண்களே உங்க வாயில அடுத்தவன் போல உட்காந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் நேரம் மனசுக்குள்ளேயே வஞ்சுக்கிட்டே இருப்பேன் விரிக்கிறது ஒரு பொம்பளையா இருக்கும் உட்கார்றது 16 பொம்பளையா இருக்கும் அந்த பொம்பளையை எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்பதான் அவன் பாயை சுட்ட முடியும் எது எப்படி இருந்தாலும் தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய குணத்தையும் யாராலும் மாற்ற முடியாது உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் இரவு வணக்கம் ஏன்டா ஒலிம்பிக் போட்டியா நடத்துறேன் மடக்கு மடக்குன்னு போட்டு அடிக்கிறேன் மை செட் அருமையான மை செட் ஐயா ஐயா மாரியம்மன் சொல்லிட்டு அப்ப வாடகைக்கு எடுத்திருக்கியா ஓம் சக்தின்னு போட்டிருக்கு ரெண்டுமே நிக்கதானே ஓம் சக்தி பராசக்தி மாரியம்மன் சவுண்ட் சர்வீஸ் ஆலம்பாடி உண்மையிலே ஆலம்பாடி கிடையாது நீதான் வானம்பாடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணே இவ்வளவு தூரத்துக்கு சீரியல் இந்த முருகன் படம் குழாயெல்லாம் கட்டியிருக்கேன் ரேட்டை ஏற்றி பேசியிருப்பேன் இல்ல இல்ல ரேட்டை வந்து குழாயை ஏத்திட்டு பேசியிருப்பேன்ட்டேன் பயப்படக்கூடாது நான் வந்து வித்தியாசமான ஒரு பப்புனு எத்தனை பப்புனே நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் எம்முறை ஒழுக்கமா இருக்கணும் அதைத்தான் பேசுவேன் நான் குடியை வெட்டியும் குடியை பத்தி பேசுவேன் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் அதனால ஏழைகளை பத்தி தான் பேசுவேன் என் அன்பு உறவுகளே ஏன்னா இனிமேல் நாங்கள்லாம் பிறக்க போறது கிடையாது இருக்க வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியா இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தே குழி வரைச்சு காசை வெட்டி போடும் குடும்பம் மைத்த புடுங்கின மாதிரி இருக்கும் அந்த சத்தத்துக்கு நம்ம சத்தத்துக்கு கேக்குதா கேட்கலன்னு சொல்ற ஆள்லாம் கை தூக்குங்களேன் இல்ல அப்படி தூக்குங்களேன் கேட்கலன்னா வீட்டுக்கு வந்துச்சு போ யூடியூப்ல பாத்துக்கலாம் அவ்வளவுதான் என்னோட சப்செட்டே அதான் ஏன்னா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா கொடுத்து தியேட்டர்ல படுத்துக்கிட்டே சேர்லாம் அப்படி சுத்துது கிருகிருன்னு அப்படி திரைப்படம் பார்க்காம இங்க வந்து இத்தனை பேர் கூடியிருக்கேன்னா என்ன காரணம்
இந்த நாடக கலை இந்த உலகம் உள்ளவரை யாரும் அழிக்க முடியாது. ஏன்னா முந்தி நாரதர் வள்ளி தக்கம் பண்ணாங்க, எல்லாரும் உட்காந்துருந்தீங்க. இப்ப பப்புன் டான்ஸ் உள்ள போன உடனே பூரா பேரும் மண்ணு இருக்கிற கப்பு உப்பு அம்புட்டி பிறக்கிட்டு போயிடுறிய. ராஜவாட்டு நாரதர் ஒத்தையில வர பயந்து கிடக்கு. அவன் வரும்போதே நாரதர் 8 தாயத்து இடுப்புல போட்டிருக்கேன். அதையும் மீறி ஒரு ஊர்ல முனி அடிச்சிருச்சு. அப்புறம் நான் தான் வீதியை போட்டு விட்டேன். 10க்கு மருதமணி வேற, அவை வேற. ஒரு 25 கிலோ எலும்பும் ஒரு 1/4 கிலோ சதையை வச்சுக்கிட்டு அவன் படுத்துற வாடு. உண்மையிலேயே இந்த கலையை தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் நாடகத்தை மட்டும் வைக்கிறாங்க, வேற நிகழ்ச்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னா, எல்லா நிகழ்ச்சியிலும் இன்னைக்கு நாடு செழிக்கணும் பாடுறாங்க தம்பி ரூபன். ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே வெயிறு வயத்தோடு மனசார அந்த ஊரை வாழ்த்தி நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னு பாடிக்கிட்டு காஜை வாங்கிட்டு போற ஒரே கலைஞன்னா நாடக கலைஞங்க. எங்க நாடக கலைஞர்களுக்கு மாதிரி ஊர்களில் சோறு ஓடுறது இல்லை. ஊர்களில் சோறு ஓட்டாங்க. ஏன் நாடக நடிகருக்கு ஊரில் சோறு ஓடணும்னா, நீங்க சாப்பிடக்கூடிய அதே சாப்பாட்டை நாடக நடிகர்களுக்கும் போட்டீங்கன்னா அது பெரிய புண்ணியம். இப்போ சில ஊர்ல கிராமத்துல காசை கொடுத்து ஹோட்டல்லே பிறக்கி தின்ட்டு வந்துருங்கடான்றிய. நாங்க ஹோட்டல்ல போயிட்டு ஒரு தோசையை வாங்கிட்டு சட்னி ஏற்கிறது கூட ஹோட்டலுக்காரன் நம்மளை பாயிறேன். அதே உண்மை. ஒரு சாங்கு பாடிக்கிறோம், எனக்கு என்னமோ உறுத்து. ஹலோ ஹலோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டே வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் மாரியம்மன் பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை வீரன் நொண்டி ஜப்பானி காளிமுனி ஐயா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வமே துடியான தெய்வம். ஏன் முன்னோர்கள் அன்றைய காலத்தில் பூக்குழி இறங்க சொன்னாங்கன்னா, இந்த பூக்குழி தீ எரியும் போது இறங்கும் போது இந்த பாதத்தில் சுருன்னு ஒரு சத்தம் வரும். அது பூரா அத்தனை நரம்புகளும் செயல்பட்டு நமக்கு ரத்தம் சீராகும், அதோட பக்தி உண்டாகும். பூக்குழி இறங்குறது. இப்போ எந்த ஊரில் பூக்குழி தீ எரியும் போது இறங்குற? காலையில் தீயை வச்சுட்டு சாயந்தரம் ஜாம்பலா பறக்குது, அதில் ஏறிக்கிட்டு போய் உழப்பிக்கிட்டு தெரியும். எல்லாமே மாறிக்கிட்டு. இந்த மாலை ஓடுற ஆளுகளை பூரா நான் கேட்குறேன், மாலை ஓடும் போது எல்லாரும் தண்ணியை மட்டும் விடுறீங்கள, மற்ற ஏதாவது விடுறீங்களா? தண்ணியை மட்டும் அடிக்கக்கூடாதான் சுத்தபத்தமாக. ஆனால் இருக்கியா கணேஜ் புயலை ஓடலாம், பீடி இழுக்கலாம், ஜீரட்டு அடிக்கலாம், புயலை ஓடலாம், வெத்தலை ஓடலாம். அதெல்லாம் சுத்தபத்தம் இல்லையா? உங்களை பார்த்து நான் கேட்குறேன், மாலை ஓடுங்க. மாலை ஓடுறதுக்கு முத நாளே நிறைய போதை, முத நாளே பார்ட்டி வைக்கிறேன். மாலை ஓடுறதுக்கு பார்ட்டி வைக்கிறேன். நம்மால் ஆளுல பூரா சேர்த்துக்கிட்டு நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை மாலை ஓட போகிறேன் மச்சான். ஆமாம், அந்த குறிஞ்சி பார்க்கு வந்துருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போதையில் அடித்து காலையில் குருநாதர்கிட்ட போய் வீச்சமடுத்த வாயோட இப்படி நிற்பேன். குருநாதர்
வெற்றிவேலு முருகனுக்கு அறவரை சொல்ல மாட்டேன். மாடை வந்துச்சுன்னா மொத்தவங்க மன தலை வைவேன். அப்படி இது எதுக்கு மாலை போடுற? ஆனா மாலை ஓடும் போது ஒரே ஒரு மரியாதை மட்டும் ஆம்பளையாளுக்கெல்லாம் உண்டு. அன்னைக்கு எந்த பொண்டாட்டியும் புருஷனை வாடா போடா இருக்கிறத தின்னுட்டு படுறா அங்கிட்டு வேலை மயிர பாரு மைத்த புடுங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை தான், சாமி வாங்க சாமி விரத விடுவோம். உடனே இவர் வருகிறேன் சாமி. சாமி முட்டைக்கோசு பொரிக்கலையா? நாளைக்கு பொரிச்சு விடுகிறேன் சாமி. ரசம் வைக்கலையா? நாளைக்கு வைத்து விடுகிறேன். எந்த பொம்பளையும் சொல்ல முடியாது. ஆனா பொம்பளையாலும் மூளை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மூளையோட 5 மடங்கு பெருசியா. எப்படி சொல்றீங்க? உண்மை. ஏய் நின்ன பொண்டாடிட்டு அடி வாங்கினால இரு. ஏன் சொல்ல வர்றேன் பொம்பளையாளுன்னா, பொம்பளையாளு பூரா ஒரு மீட்டிங் போடுச்சு மகளிர் குழுவுல. இவங்கள எதுக்கு நம்ம ஜாமின்னு சொல்றோம்? வாங்கடி ஜவுளி கடைக்கு போவோம். ஒரே ஜவுப்பு சேலை எடு. 650 பொம்பளை ஒரே ஜவுப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. இப்ப வீட்டுல வந்து புருஷனுக்கு மரியாதை, பொண்டாட்டிக்கு மரியாதை. பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சாமி வாங்க விரத விடலாம். வருகிறேன் சக்தி. சக்தி போதும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் சாமி. கடைசி வரைக்கும் சக்தி சாமி. இதுல என்னன்னா, ஐயா நீங்க 1000 சத்தியம் பண்ணாலும் உங்க பிள்ளைய மங்கு 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 மங்குன்னு 550 தடவை தாண்டினாலும் உன் பொண்டாட்டி தாலியில சத்தியம் பண்ணாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. குடியை நிப்பாட்ட ஒரே ஒரு இயந்திரம் மனக்கட்டுப்பாடு. ஒண்ணுக்கு மட்டுமே இந்த குடியை நிப்பாட்ட முடியும். நண்புறவர்கள், நான் வந்து சும்மா கவுச்சி அதெல்லாம் பேசிட்டு போற பப்புன்னு கிடையாது. என்னுடைய அண்ணங்க தம்பியே நீங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும். இதுல டாக்டர் தான் சொல்லுவார், சார் நேற்று நடக்கும் போது லேஜா கால் ஒரு மாதிரியா சுண்டுது சார், நரம்பு பிரச்சனையா இருக்கும். அந்த 5 நம்பர் ரூம்ல படுங்க, நரஸ் 2 வாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து நரம்பு போற ஒரு ஸ்கேன் எடு அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். தலைவலிக்கு சார் ஒரு மாத்திரை எழுதி தரேன் போட்டு விடு. சார் நேற்று நெஞ்சு வலிச்சு சார், நெஞ்சு வலிச்சுச்சா ஸ்கேன் எடு, ஏதாவது இதயத்துல பிரச்சனையானு பாரு அப்படின்னு டாக்டர் சொன்னது போக இப்ப தண்ணி அடிக்கிறேன் சொல்றேன். எப்படி அண்ணே மண்டை வலிக்குது அப்படின்னு 18:48 ஒரு கட்டிங்க போட்டீங்கன்னா மண்டை வலி நின்று. அண்ணே இருமலா இருக்குண்ணே, சளியா இருக்கு, ரம்மு டைமண்ட் ரம்மு அது அடிச்சுன்னா சளி போயிடும். நேத்துல இருந்து ஒண்ணுக்கு வரலனே 2 பீர் அடிச்சுன்னா 2 கிலோமீட்டர் சீத்துன்னு ஓசு மாதிரி அடிக்கும். அதோட எரிச்சல தாங்காம சிஜிமக்கல் போய் நாட்டுக்கு செத்து போகும். என்னடா தமிழ்நாடு நாடு அப்படி இருக்கு. ஏன் சமீபத்துல பெத்த பிள்ளைய தாய் தகப்பனை இழந்து எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 56 பேர் செத்து போனேன். ஆனா அந்த ஊர்ல நம்ம எல்லாரும் குடியேறலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆம்பளை எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க. சொல்லலாம் செத்து போனது பொம்பளையாலும் செத்து போயிருக்கு. ஆனா ஊருக்கு அழகா பேர் வச்சிருக்கான் பாரு, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி. ஆமா கல்லறை கொண்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் செத்து போனேன். ஆனா இன்னுமே நாடு திருந்தணும். நீங்க அடிக்கிற டாஜ்மார் கடை சரக்கு நாளடைவில் உங்க உயிரை கொள்ள. அன்பு உறவுகளை, அதே உண்மை. பேசக்கூடிய எம்கேஆரும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியான குடியாரன் ஊருக்கார கட்டிங்க ஊத்தி தரலைன்னா எந்த ஒரு நாடகத்தையும் கெடுத்து புரிவேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டதுனாலதான் ஏழை மக்களை காப்பாற்றக்கூடிய சேவையில இறங்கியிருக்கேன். உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு கேட்கிறேன், குடிச்சாலும் குடிச்சிரு. அப்படி வந்து புருஷன் டெய்லி குடிச்சிட்டு உன்னை அடிச்சு சித்திர பண்றான்னா உலகிட்ட வெதர்ல அடிச்சிரு, எல்லாமே முடிஞ்சு போகும். சோழி முடிஞ்சு இவ்வளவுதான் நாடகம் முடிஞ்சு பேசின காசை கொடுங்க, நாங்க போயிட்டு வரோம். வெதர்ல அடிச்சதுக்கு அப்புறம் குலக்காசு ஆயிரம் மாட்டா வாங்க போவோம். பாண்டி முனீஸ்வரர் டிராவல்ஸ் ஏன்னா அண்ணர் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்திற்கு ரூபாய் 500 அன்பளிப்பு. நன்றி நன்றி. இந்த 500 ரூபா வந்து சிமெண்ட் மூட்டைக்கு ஆகும். எல்லாம் சிரிக்காதீங்கண்ணே. நான் யாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு தெரியுதா உங்களுக்குலாம்? எல்லாம் எதுக்கு தான் சிரிக்கிறீ என்ன? ஐயா உங்க கிராமத்துல 1 அடி 2 அடி நிலம் எவனும் தரமாட்டேன். உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் காலி இடம் கிடக்கு, நடந்துவோம். நாளை காலில் வேலியை வெட்டி அடைச்சி போடுவேன், இல்லைன்னா எருத்தை வச்சு விட்டுருவேன். நீ வெட்டிட்டு கிடக்கணும். ஆனால் நான் அது வந்து விளம்பரத்துக்காக நான் மேடைக்கு சொல்லவில்ல. என் வருங்கால இளைஞர் சமுதாயம் எல்லாம் இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு கிராமத்திலே எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு வறுமையிலே கஞ்சி குடிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் நினைத்தால் ஒவ்வொரு கிராமத்தையும் வாழ வைக்கலாம். என் அன்பு இளைய சமுதாயமே, சும்மா வீடியோ காலில் பொம்பளை பிள்ளைய பார்த்தா விடிஞ்சா பிரிப்பேடு கேம் விளையாண்டோம்னு பொழுத போக்காதீங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு ஒரு ஊரில் சொன்னேன். மரண வருஷம் போகிறேன், அங்கே செய்வனை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இப்போ என்னுடைய சொந்த இடத்துலையே இல்லாதவளுக்காக ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த 4 வீடும் டெய்லி இந்த கூத்தாடின காசை வச்சு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுக கொடுக்குறத வச்சு எதை சிமெண்ட்டுக்காக ஐயா என்னை அப்படித்தான் முன்னாடி வாங்கிட்டே இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு படக்கு நல்ல வஜிலாக இருக்கும் போலையே அப்படின்ட்டார்.
ஏன்னா அவன் வந்து வாரச்சிட்டு கொடுக்குறவன். நன்றி வணக்கம். அம்பளிபத்து பெருமைப்படுத்திய அந்த அன்பு அண்ணனுக்கு வணக்கம். மைக்கில் கொஞ்சம் சேர் போய் வாயை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, வந்த வேலையை மட்டும் பாரு. மை செட்டில் சேர் போய், ஏன்னா மை செட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் உண்மையால அண்ணே. ஏன்னா மழை காலத்துலலாம் போஸ்ட் மரத்தில் ஏற முடியாது, போஸ்ட் மரத்தில் ஏறி கட்டணும். ஊருக்கார வந்து மாதிரிலாம் கிடையாது, இலவட்ட போய் தண்ணியை போட்டு வந்து ஆளுமா டோலுமா போடுவான்டுவேன். அங்கிட்டு இருந்து ஒரு பழைய ஆள் வந்து விவசாயி அந்த பாட்டை போடணும். கடைசியில் நீ எந்த பாட்டை போடாமல் நிப்பாட்டிட்டு உன் பஞ்ச பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மை செட்டு நாடகம் ஆடுறதுல ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மை செட்டு போடுறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேளுவேன், ஏன்னா மிச்சர் போட இந்த திருகிறானே, பொண்ணை கொடுத்தா அவன் திரி புண்ணு வர வச்சுக்கிறான்னு வர ஜங்கு ஊதுறான் பாரு அலர் கோயில். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். அப்படி அதே வேலை கஷ்டம்னா கொத்தனார் வேலை ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சட்டியை போட்டுட்டு கொத்தனார் சாரத்தில் ஏற முடியாது. தீபாவளிக்கு எடுத்த சட்டியை போட்டு மேலே ஏறி இருக்க ரவுண்டு ஓட்டேன். சித்தாள்கிட்ட கேட்டிருக்காரு, தூக்குண்ட கொடுங்க அப்படின்னு. கவட்டுக்குள்ளே இருக்கியா எடுத்துக்க ஏறிக்காது. படக்கனவன் சாரத்தை வந்து விழுந்து அந்த பொம்பளையை கடிச்சு வச்சுட்டு மேலே ஏறிட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா எல்லாரும் ஜெயிச்சுக்கிறீங்க. சரி, இந்த கூட்டத்தில் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஓட்ட சட்டி போடாத ஆள் கூட உள்ளவா பூரா கண்ணு கண்ணா இருக்கு. இந்த பொம்பளையை துவைக்கிறீங்களே உங்க பாதத்துக்கு ரொம்ப நன்றி தான். அதுல உள்ள கசடு அந்த அழுக்கு இதான் விழிப்புணர்வு. ஏன் மானத்தை மறைக்கத்தான் ஆடை, ஓட்டையை மறைக்க சிமுண்டு முடிஞ்சு சொல்லி. என் தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துல எங்க அப்பத்தா எங்க ஐயா பேரை சொல்லாது, என்னையத்தையும் கூப்பிடும். ஏ ராதா ஐயா வர சொல்லு, ஏ ராதா ஐயா இங்க வாங்க சாப்பிடுங்க, ஏ ராதா ஐயா போஸ்ட்மேன் வந்திருக்காங்க, இப்படித்தான் எங்க அப்பத்தா சொல்லும். இப்போ வந்து ஒரு வீட்டுல எவன் புரிஞ்சு எவன் பொண்டாட்டின்னு தெரியல. பொண்டாட்டி புருஷனை கேட்குது, ஏ புச்சு, அவன் உடனே என்ன சொல்லு சுச்சு, ஏன் சுச்சுன்றானா கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிருவேன், அதான் சுச்சு. ஏன்னா அப்ப கல்யாணம் பண்ணும் போது இவ்வளவு செலவுலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பத்திரிக்கை மட்டும் 5000 பத்திரிக்கை அடிக்கிற, காசை வீண் அடிக்கிற, அப்புறம் 45 கடாயை போட்டு உரிச்சு கடைசியில எல்லாத்தையும் செலவழிச்சு மொய் இல்லைன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். 80 லட்சம் செலவு, மொய் எவ்வளவு வந்துச்சு, 23 லட்சம் தான். கடைசியில் மண்டபத்துக்கு காசு கொடுக்காம வீட்டை ஒத்தி வச்சு, ஏன் அந்த கஷ்டம்? நீங்கள் அத்தனை பேருமே கஞ்சி இல்லாம கூட வாழலாம், கடனோடு நீங்க வாழக்கூடாது. என் நண்பு உறவுகளே, கடனோட வாழாதீங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் அப்படின்னு அந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு பாவம். அதை ஒரு ஆள் தூண்டி விட்டேன், டே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வெயில்ல ஏன் சித்திரவை எடுத்துட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கு காண வரும், சீக்கு வரும், நாளைக்கு கொடுத்தாலும் 1 லட்சம் கொடுக்கும், படக்குன்னு அடிச்சுன்னா 50 உருப்படி செத்து போஞ்சோடனே அவன் பயந்துக்கிட்டு மானாமர சந்தையில் மொத்தாட்டை கொண்டு வித்து விட்டு கொண்டு வந்த 1 லட்சத்தை சைஸா வட்டிக்கு விடுறான்னு இருக்கேன். சைஸா ஆரம்பத்தில் விட்டேன், 1 வயசாக்கு விட்டேன். 1 வயசாக்கு விட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்கார வேமா வந்தேன், எவ்வளோக்கு வட்டிக்கு விட? 1 வயசா? 5 வயசாவுக்கு சீசின்னு தர்றாங்க. சரின்னு இவர் ரைட்டா 3 வயசாவுக்கு ஏற்றேன். ஏற்றி ஒரு 10 லட்சம் கையில் வச்சுருந்தேன். ஒரு பெரிய ஆடிக்காரில் ஒரு ஆள் ஆஃபீஸர் மாதிரி வந்தேன். ஹலோ, நீங்கள் வட்டிக்கு வரீங்களாம்ல? ஆமாங்கய்யா, நான் பெரிய கம்பெனி ஓனர். எவ்வளோ வச்சுருக்கேன்? 10 லட்சம். 10 லட்சம் 2 மாதம் கழிச்சு 20 லட்சம் வாங்கிக்க கொண்டா அப்படின்னு வாங்கிட்டு போனவன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துக்கிட்டேன். இவன் போய் தூக்கு போட்டு சுடுகாட்டில் படுத்துக்கிறேன். அவ்வளோதான் கதை. காசு நீங்கள் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அன்பு உறவுகளே. அப்படி வட்டிக்கு விடக்கூடிய ஆளுகளை நான் தவறாக சொல்லவில்லை. ஆளுகளை பார்த்து கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் வட்டி கொடுத்தீங்கன்னா அதுகள்கிட்ட குறைச்சி வாங்கிக்கங்க, பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா அதை கட்ட முடியாமல் எத்தனையோ குடும்பம் சீரழியுது. ஏன்னா உண்மை தானே நான் பேசுறது, தப்பு இருக்கானே? ஏன்னா இருக்கிறத வச்சு வாழணும், பழக்க நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆள் காரில் ஓடுறாருன்னா நம்மளும் கார் வாங்க நினைக்கக்கூடாது. நம்ம பைக்கில் ஓடுறதே பெருமையாக நினைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னைய பொறுத்தளவு கடவுளுக்கு சமம். இப்ப யாரு வாழ்ற? ஐயா, நீ நல்லா வளர்ந்து பெரிய காரை வீடு கட்டி பெரிய காரு வாங்கினாலும் உன் பொண்டாட்டி வீட்டுல கூட போறாம போடுவாங்க. உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமி மச்சினே சொந்த வந்த அத்தனை பேருமே போறாம அடையும். ஆனால் நீ ஒரு மகன் எந்த வளர்ச்சி அடைஞ்சு புகழ் அடைஞ்சாலும் நித்தம் ஆனந்த கண்ணீர் வடித்து நீ நல்லா இருடா ஜாமி அது போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் நான் பெத்த தாயை தவிர யாருமே கிடையாது. இந்த கைதட்டு 4 ஊரை அம்மா காலில் விழுந்ததே காலில் வேலைக்கு போவேன். என்னத்த சொல்ல, அதெல்லாம் கிடையாது. நம்ம சொல்லுவோம்னே, அம்மாட்ட மயங்கி உரிமையா பேசலாம். ஆனா அந்த அம்மாவை எதிரியா நினைக்க கூடாது. பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். இவன் பாவம் போய்
வெயிலில் வேலை பார்த்துட்டு திருப்பி வண்டியில் வரும்போது பாதி நேரம் வண்டி நின்று போய் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு வந்து 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெட்ரோலை போட்டு திருப்பி வந்தபோது டாஜ்மஹால் கடை அடைச்சவனே பிளாக்கில் போய் 50 ரூபா சேர்த்து கொடுத்து ஒரு கோட்டரை போட்டு விட்டு வீட்டுக்கு சாமான் வாங்கி விட்டு கடைசியில் வரும்போது போட்டிருந்த செருப்பு அந்த போய் கடுப்போடு வீட்டை திறப்பேன். பொண்டாட்டி ஜெயிச்சா 10 வைக்க நீங்கள் போயிட்டியே மதியம் 1 மணி இருக்குன்னு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்து உங்கள் ஆத்தா சோறு ஓட சொன்னாங்க. அப்புறம் என்னடி இவன் கடுப்பில் ஒரு என்ன போட வேண்டியதானே போட்டு வச்சேன். அவளுக்கு முட்டை பொரிக்கலையா? அப்புறம் என்ன முட்டை இருந்துச்சுல பொரிக்க வேண்டியதானே? பொரிச்சேன். இல்லை பொரிச்சு வச்சேன் வெங்காயம் போடுறேன்னு நீ தேவடியா இருக்கும். 1000 தேவடியா 1000 அவசாரி போடுறா. நான் தேவடியா போனது உங்க ஆத்தா பார்த்தாலோ? உடனே இவன் பொண்டாட்டியை கேட்க மாட்டேன். உடனே நெஞ்சு கேத்துக்கிட்டு ஆத்தாவத்தான் போய் நெஞ்சில மதிட்டேன். எனக்கு சிரிக்காது. என்ன நான் என்ன சொல்லிட்டு காமெடியா? என்னையும் ஒரு நாரதர் மாதிரி ஏத்துங்க. நான் கருத்துக்கு சொன்னாலும் என் பருப்பு வேகாது. ஏன்னா என் முகம் அப்படி ஆரம்பத்துல இருந்து. ஆனா சினிமாவில் மட்டும் ஒரு மாமனிதன் மாறிட்டாரு பத்தியா. ஆரம்ப காலத்துல புரோட்டா சூரியன் காமெடி நான் நடிச்சு இன்னைக்கு 2 படம் நடிச்சு ஹீரோவை நடிச்சாருவார். அது காரணம் எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கிறோம். இந்த கோமாளியை பார்த்த என்னைய போய் நாரதர் போட சொன்னா அந்த நாடகம் விளங்க மாட்டா. என்னைய ஒரு ஊர்ல போன் அடிச்சு எம்கேஆர் நீங்க நாரதர் போடுவீங்களா அப்படின்றாரு. நான் நாரதரை தூக்கி விட்டா நான் போடுவேன். நான் நாரதர் ஏன்னா நாரதர் இந்த வள்ளி இதெல்லாம் தர்க்கம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வள்ளிதர்ம நாடகத்துல முறைப்படி கதைகள் மட்டும் பாடி நாடகம் நடந்த காலம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமே. ஏன் வள்ளி நீ புராணம் பேச தெரியாதா? உனக்கு இதிகாசம் தெரியாதா? பொது அறிவு தெரியாதா? பேச முடிஞ்சா பேசலன்னு நாடகத்துக்கு வராதுன்னு வம்புக்கு இழுத்தவர் யாரும் தெரியுமா? நாடக உலகத்திலே தக்கத்தை கொண்டு வந்தவர் வரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. பழனியப்ப தாத்தாத்தை முத கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு 16 பதில் சொல்லி மக்கள் மத்தியில கைதட்டி வாங்கி அந்த அம்பளிப்பு காட்சியை வாங்கிட்டு நிக்கிற ஆளுகளை காலி பண்ணிட்டு போன ஒரே ஆள்னா முத்தமிழ் நாடக நடிகர் சங்க புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்த முத்தப்பான்னு. அதுக்கப்புறம் நாரதர் வேஷத்துல அம்புட்டு பொறுத்த ஒரே விஷயம் எல்லா லட்சணமும் ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாது. ஒன்று பாடுனா உருவம் தோற்றம் இருக்கக்கூடாது. உருவம் தோற்றம் இருந்தா குரல் வளம் இருக்கக்கூடாது. அப்படி எல்லா தோற்றமும் இருந்தால் அதிக நாள் இருக்க முடியாது. அப்படித்தான் எங்க சித்தப்பா யாருன்னா அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம், மதுரை ஆறுமுகம் சிவரஞ்சனி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவரை மாதிரி பாட முடியாது, அவரை மாதிரி பேச முடியாது, அவரை மாதிரி வேஷ பொருத்தம் இருக்காது. ஆனா ரொம்ப நாள் வாழ முடியல. அப்படி மகான்கள்லாம் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு வந்திருக்க நாரதரை பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல வெங்காயம் வெட்டுற மாதிரி உட்காந்துருப்பேன் உள்ள போய். அதுக்கப்புறம் உடம்பிலே கனத்தாலும் உள்ளத்திலே அன்பு கொண்டு 5.5 கட்ட 6.5 கட்டில பாடி கொஞ்சம் சாதாரண மைஜெட்டா இருந்தாலும் யூனிட்லாம் போகும். யாருன்னா எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. முத்துச்சிருப்பியோட எவ்வளவு நாடகம் ஆடினே. முதல்ல முத்துச்சிருப்பி போன் அடிக்கும் போது முத்துச்சிருப்பி என்ன சொல்லும், டே ராதா எங்கடா நிக்கிற? அண்ணே மானாமல் நிக்கிறேன், நான் இன்னைக்கு சாப்பிடலடா, ஒரு தோசை வாங்கி வைடான்னு சொன்ன முத்துச்சிருப்பி 4 நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், போன வைடா அமெரிக்காவில் இருக்கேன். நான் இன்னும் இந்த அறந்தாங்க தாண்ட முடியலையே, எனக்கு எவனோ ஜெய்வனை வச்சிருக்கேன், எடுக்கிறேன்டா ஜெய்வனியா. ஏன்னா எல்லா கலைஞர்களும் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துக்கு வரணும். இங்க இருக்கக்கூடிய என் தம்பி கலைமணி அவர்கள் வாத்தியார் வேலைக்கு படித்தார். ஆனா வாத்தியார் வேலைக்கு படித்தாலும் இன்னைக்கும் வீட்டிலே ஓய்வு நேரத்திலே டியூஷன் என்ற ஒன்றை நடத்தி எத்தனையோ குழந்தைகளுக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுத்துட்டு தன்னுடைய தந்தை பாரம்பரியமாக வந்த நாடக கலையை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அந்த படித்த பட்டதாரி என் அன்பு தம்பி ஆறுமணி சக்கரவர்த்தி கலைமணியை நான் வணங்குறேன். அதுக்கப்புறம் கண்ணே, அங்கிட்டு இருக்க கண்ணே வந்து அவன் படிச்ச தொழிலே வேற. ஆனா மிருதங்கத்தை வாச்சு இன்னைக்கு எந்த ஊரா இருந்தாலும் கண்ணனை மிருதங்கத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல காரணம் என்ன? இவனோட இசை இந்த மக்களை கவர்ந்தது. இந்த கலையை விரும்பி நீ செய்யற கண்ணே, வாழ்த்துக்கப்பா. அதுக்கப்புறம் தம்பி ரூபன் வீட்டுல இருக்க 50 ஜாமான் அழிச்சு வந்துருவேன். அந்த வாரு 50 ஜாமான். ஆனா ஆல்ரவுண்டு எல்லாரும் ரப்பரப்புன்னு போட்டு அடிக்கலாம். ஆனா அந்த ஆல்ரவுண்டு அடிக்கிற ஆளுங்க இந்த மோர்சிங் என்று ஒரு கருவி. இது யாருதான் அதிகமா பயன்படுத்தினாங்கன்னா சினிமால முத அதிகமா அந்த மோர்சிங் பயன்படுத்தினவர்னா சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா. டியூன் 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 கேட்கும். அதை எல்லாரும் வீட்டுல நீங்க முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. அப்புறம் பொண்டாட்டிகிட்ட முத்தம் கொடுக்க 17 வருஷம் ஆகும். உதட்ட வெட்டி புருமுடா. ஆனா என் தம்பி அதை வாச்சு இன்னைக்கு சின்ன வயசுல நல்ல ஒரு அதிரடி மன்னனா பேரு வாங்கினேன். ரூபன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி வேறு சூத்துத்தி பிரபு. ஆனா நாடக உலகத்துல இவன் ஒரு ஆளுக்கிட்டே வேலை கம்மி. ஆமன் அரைஞ்சு விடுவோம்டா. ரூபன்
டான்ஸ் கரப்பில் ஆடும்போது நல்லா அடியா அப்படின்னு சொன்னா டப்புன்னு அடிச்சா தொலி பிஞ்சு போகும். கண்ணே கொஞ்சம் யாராவது டீயை கையை கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா சாதம் அழிஞ்சு போகும். என் தம்பிக்கு ஒரு ரீடு போச்சுன்னா மெட்ராஸ் தூக்கிட்டு போனோம். ஆனா இவன் தாண்டா 87 வருஷம் ஆச்சு ஐயா கோட்டா தாளாம், இன்னும் அந்த இரும்பு கரையாம போட்டுக்கிட்டு இருக்கானே. அப்ப எவ்வளவு ஒரு மிச்சம் பத்தியா. ஆனா எது எப்படி இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் அத்தனை பேருமே திறமையானவங்க. அவங்களை பார்க்காம மட்டும் போனீங்கன்னா காலையில நீங்க வேதனைப்படுவீங்க. எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்க. ஐயா அந்த கூட்டத்தை போகாம இருக்கிறது விழா கமிட்டி சுத்தி முள்ள வட்டி அடைக்க முடியுமாயா? ஏன்னா ஐயா அப்படித்தான் ஒரு ஊர்ல சொல்லிவிட்டேன். ஊரு நாட்டாம சொன்னாரு, எம்கேஆர் சொல்லிட்டாப்புல சுத்தி முள்ள வட்டி அடங்குறாங்க. அதுல ஒரு ஆள் செய்தி வீடியோ 10 வச்சு எரிச்சு விட்டு போயிட்டேன். அதனால பாட்டை பாடுவான். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு அவருக்கு சொந்த ஊரா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடைச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகைதீரா அணு ஆற்றலையே உடைர் காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு, அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவராயா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே விண்ணார், தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண்மீது கடையே வீணார், தமிழக மண் மீது முடி சுடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி அந்த மதுரை தாண்டி அந்த பரவக்கூடி அந்த பாத்தியனூர் அந்த ராமநாடு அந்த மேவானம் அட வந்துருச்சு. அட ராமேஸ்வரம் அவர் தங்கியிருப்பது அந்த பேக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம், அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். கைதட்டல ஒன்றும் தப்பு கிடையாது, தமிழ்நாட்டுக்காரங்க தானே. ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு கைதட்டும் போது யோசிக்கிறீ, அவர் சாதி தலைவர் கிடையாது, மத தலைவரும் கிடையாது. எம்மதம் சம்மதம் என்று இந்திய நாட்டுக்கு ஏவுகணை மூலம் பெருமை சேர்த்தாரு அப்படின்றது நாட்டுக்கு பெருமை. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது இந்த தமிழனுக்கெல்லாம் பெருமை. அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரி நடக்கும்போதே அவர் முன்னாடி செத்துட்டார். அவர் சொன்னார் ஜாகும்போது கூட, என்னையா உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா உங்க கையில தானியா இருக்கு அப்படின்ட்டாங்க. அவர் சொன்னார், நான் இல்லாட்டாலும் இளைஞர் கையில இருக்கு அப்படின்ட்டார். உண்மைதாங்கய்யா. 12 மணி ஆனா கப்பு தண்ணி சைடிஸ் எல்லாமே இளைஞர் கையில தான் இருக்கு. அவர் நல்ல மனுஷன் முதலே செத்துட்டார். இப்ப இருந்தாருன்னா அவர் திருவிழாக்களும் கூப்பிட்டா வருவாருப்பா, விபூதியை அணிவாரு, குங்குமம் வைப்பாரு, நீ மாரியாத்தா கோயில உருள சொன்னாலும் உருள்வார். ஏன்னா மனிதனை மட்டும் நேசித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவார். அவர் பேசும்போது சாப்பிட்டா தான் பேசுவார். ராமநாட்டுக்கு கார் எடுத்து இளைஞர் போயிருப்பாங்க. போனோடனே அப்துல் கலாம் வீட்டுக்கு போனோடனே அப்துல் கலாம் ஐயா, வாருங்கள் என் அன்பு செல்வங்களே,
என்ன வேண்டும்? ஐயா எங்க ஊர்ல திருவிழாயா, நீங்க வரணும். அப்துல் கலாம் வருகிறேன், கிழமையை சொல்லிவிட்டு செல்லுங்கள் தோழர்களே. வந்திருப்பார். வந்துட்டு ஜாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாரு. கும்பிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு காரை திறக்கும் போது 2 பேர் கையை பிடிச்சி இளைஞர் இழுத்துருப்பாங்க. வாங்கய்யா ஒரு நாட்டுக்கோழி ஒன்று வதக்கி வச்சிருக்கோம், ஒரு 2 எலும்பை கடிச்சிட்டு போங்கய்யா. உடனே அப்துல் கலாம் வந்திருப்பார். ஒரு 2 எலும்பு வைங்க தம்பிகளா. 2 திங்கும் போது ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பேன். இப்படி திண்டேன்னா உங்களுக்கு வந்து கறி இழுக்காதியா, பக்காடி இல்லாமல் ஒரு 4 போடுங்க, ஒரு 3 கிலோ கறியை திண்டு வரலாமையா. அப்போ சுறுசுறுன்னு உள்ள இழுக்க மட்டும் அவரையும் எடுத்து விட்டுருப்பாங்க. ஏன்னா நாடு அப்படி இருக்கு. இதுல ஏன்னா தம்பி முத இந்த கெட்ட வழக்கம் சொல்லி கொடுக்குற ஆளுங்க அழகா சொல்லி கொடுப்பேன். இவன் சீரட் அடிச்சா ஒரு சின்ன பையல கூப்பிடுவாங்க, வாடா சீரட் அடிக்கிறியா, அவன் அத்தாடி எங்க அப்பா அடிப்பார், வாடா இந்தா சீரட்டை வாயில வை, எச்சி விடாம உதட்டு மேலே வைடா, தீப்பெட்டியை பொருத்தி வைப்பேன். அவன் ஒரு இழுத்தவனே முண்டை முழுங்க கூடாதுடா, போக முழுங்க கூடாதுடா, லேஜா ஆடுறா அப்படின்னு குச்சி குச்சின்னு முதல் நாள் அடிப்பேன். மறுநாள் இவன் சொல்லி கொடுத்துட்டு போனேன் பாரு, இவனுக்கு முன்னாடி நைட்டு பூரா தூங்காம விடிய ஒரு பாக்கெட் வச்சு ட்ரைனிங் அடிப்பேன். அவன் மறுநாள் இவன் நடந்து போயிட்டு இருப்பேன், இவனுக்கே புகையை இழுத்து மூக்குல விடுவேன். முட்டையை விடுறேன் பத்தியா மச்சான், எப்படி இருக்கு இது வந்து குடும்பத்துக்காகுமா? அதே மாதிரி தண்ணி அடிக்கும் போது அப்படித்தான், முத அடிக்கும் போது கப்புல ஊத்தி மூஞ்சிக்கு வரும்போது ஓமட்டுவேன், வீசுது மண்டே மந்து வர்றேன், இன்னும் ஓமட்டுது எங்க அம்மா கூட்டம் வந்து வர்றேன், இன்னும் வீசுது சட்டியை கழட்டி மூஞ்சில ஓட்டுவேன். மொத்தமா வீசல வடக்குன்னு உதஞ்சு இவன் அனுபவப்பட்டிருப்பேன் போலடா. இல்ல சட்டின்னு சொல்லும் போது உனக்கு எச்சி விடுஞ்சடா. ஏன்னா நாட்டுல நல்லது சொல்ல ஆள் இல்லை. நீங்க யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, ஒரு ஜேஜிபி ஓட்டுற ஆள்கிட்ட போய் கேளுங்க, ஜேஜிபி ஓட்டுறியே நல்லா சம்பாரிச்சியா, என்னத்த டீசல் வாங்கவே கடந்தேன், அப்புறம் எதுக்கு டெய்லி ஓடிட்டு பெட்டி கடை ஆரண்ட போய் கேளு, ஏன் வர எப்படி மாசம் ஒரு 1 லட்சம் நிக்குமா, என்னத்த புளிப்பு முட்டாயி அப்பளத்து காசு, ஆனா டெய்லி 5 மணிக்கு திறந்து வச்சிருவேன். அதே மாதிரி பிரசிடண்ட் கிட்ட போய் ஊர்ல கேளு, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பஞ்சாயத்துல எப்படி சம்பாதியா, என்னத்த வேலை நமக்கு என்ன வருது, ஆனா மறு வருஷம் பாரு அதே ஆளு போட்டி ஓட்டி நிற்பாரு. ஏன் ஐயா நீங்க எத்தனை நல்லது செஞ்சாலும் இந்த நாட்டு மக்களை பணம் என்ற ஒரு வார்த்தை கெடுத்து வைத்திருக்கிறது. நல்லது செய்ய நாட்டுல ஆள் இல்லை, கெட்டது செய்யறவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. அதனால நீங்கள் அத்தனை பேருமே உங்க வீட்டுல நீங்க தான் பிரதமர், நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் பிரசிடண்ட், நீங்க தான் கிளர்க்கு, நீங்க தான் 100 அட்டை, எல்லாமே நம்ம தான். யாரையும் யாரும் குறை சொல்லி வாழவே வேணாம், உங்களை நீங்களே காப்பாத்திக்கிட்டாதான் வாழ முடியும். உன்னுடைய திறமையும் உழைப்பையும் மட்டும் நம்பு, மற்ற யாரையும் நம்பாத, நீ நல்லா இருப்ப. எல்லாருமே உண்மைதானப்பு. இப்ப நல்ல மனுஷன் எப்ப தெரியும்னா, கெட்ட மனுஷன் இருக்கும்போது தெரியாதுன்னு. உன்னைய 10 பேரு நல்ல வேண்டுவேன், உனக்கு பிடிக்காத ஒரு 2 பேர் இருப்பேன். எதுக்கு பிடிக்காம இருக்கேன்னு தெரியுமா? இந்த கணேஷ் போயிலதான், கணேஷ் போயில போட கேட்பேன், போட எனக்கு 2 ஓட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னோன்னே உன்னை எதிரி ஆக்கிறேன். நீ பைக்கில் விழுந்து கிடந்தாலும் வருவேன், உங்க மச்சா விழுந்து கிடக்காரு மயத்தை புடுங்கினேன், அன்னைக்கு போயில கேட்குறேன் மயிறு மாதிரி போயிறேன், விழுத்து ரத்தம் போதியா போட்டேன், போயில உடுக்கல அப்புறம் நான் அவனை தூக்க போயில கிளம்பிட்டேன். இந்த நல்லது கெட்டவன் எப்படி தெரியுமா? செத்தவன தெரியுமா? செத்து பிரேதம் தூக்கிட்டு போகும்போது ஊருக்கார புறம் பேசுவார், நல்ல மனுஷன்டா, இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தானே அந்த ஊரை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பேன். இந்த சண்டாளா போய் தெய்வத்துக்கு கண்ணு இல்லை, கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு அழுவேன். கெட்டவன் செத்து தூக்கிட்டு போகும்போது ஊருக்காரன் புறம் பேசுவேன், தீபாவளிக்கு வெடி வைக்கும் போது சாகுறதுடா, டம்முன்னு வெடிக்கும் போது திரும்பிட்டேன், அன்னைக்கே மூஞ்சில் அடிச்சு சாகணும், போல லேட்டா செத்துட்டான். இப்ப யாரு இறந்தாலும் இப்ப பூரா ரேட்டு பேசுறாங்க. எப்படி முத பாடையை கட்டி தூக்கிட்டு போனேன், பாடை கட்டி தூக்கிட்டு போகும்போது பூரா சரக்குத்தேன். எங்க ஊர்ல ஒரு கிளவியை கொண்டு போகப்பட்ட பாடு, எங்க ஊர் களிச்சேரி 7 விடுவேன், அங்கே ரோடு வசதி எல்லாம் கிடையாது. அந்த தெற்க ஒரு கம்மா கரை இருக்கும், அந்த கரைக்குள்ள சுத்தி சீமக்கரலா இருக்கும், பாடையத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. இந்த பாடை அப்படி சுத்தி கட்டிருப்பாங்க, முள்ளு சிக்குமுண்டு. எங்க ஊருக்காரங்க என்ன சொன்னாங்க பெரிய ஆளுகள்லாம், டேய் இளவாட்டம் பூரா வாங்கடா அப்படின்னா, அவங்க 12 மணிக்கு கடை வந்தோடனே ஆளுக்கு ஒரு ஆப்ப சாப்பிட்டு இருக்காங்க. இந்த முட்டைகளுக்கு தெரியல, வாங்கடா இந்த கிளவியை என்ன பண்றிய வயக்காட்டு வழியா கொண்டு வந்து சுடுகாட்டு கொண்டு வாங்கடான்னு சொல்ல, பாடையை தூக்கிட்டு போனவங்க ஒருத்தன் தெற்க ஓறேன், ஒருத்தன் வடக்க ஓறேன்,
போய் வலிக்கு விழுந்து கிளவிய செகதியில போட்டாங்க. போட்டு செகதியோட செகதியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிண்டி அப்படியே மேல தூக்கி போட்டு போதையில சுடுகாடு முண்டைகளை தெரியல 2 சுத்தி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து கேட்குறாங்க, ஏப்பா அவர் மலைச்சாமி வயக்காட்டை தாண்டி தானே போனோம். இப்போ ஒரு ஊர்ல நடந்தது கேளு. ஆளுகளும் ஜமக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த ஐஸ் வண்டி இருக்குவாரு, அதுல பாட்டு போட்டு போறாங்கடா. ஆடி அடங்கும். அப்படி போகும்போது ஊர்ல இருந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எவ்வளோப்பா ஆகும்? ஐயா பிரிட்ஜ் பெட்டி 1, அப்புறம் பாட்டு சாங்கு போடணும். சுடுகாட்டுக்கு போகும்போது சுடுகாடு வர 8 கிலோமீட்டர் 12,000 ஆகும் இருக்கேன். ஊர்ல பெரிய ஆள் பார்த்தாரு, பாவம் கஷ்டப்படுற குடும்பம் 12,000 கேட்குறேன். ஏய் சேச்சிப்பீங்க வா, நீ எவ்வளோ மணிக்கு வாங்குற? 1200 வாங்குறேன். பின்னாடி அகலமா இருக்குல்ல பக்கெட்டு, அதுல இந்த ஆளை தூக்கி போட்டுக்க. போட்ட மாலையை பூரா இந்த சின்ன நட்டுவாக்களி கொடுக்குருக்குவாரு, அதுல அள்ளிக்க. மணிக்கு 1200 தானப்பு, நீ மட்டும் போய் குழியை பறிச்சு இவனை போட்டு வந்துடான்னு கிளப்பிட்டாங்க. சேஜிபிக்காரன் கிளம்பிட்டா புரியான் போயிட்டு வந்து, ஐயா எல்லாம் முடிஞ்சுக்கியான்னு சேஜிபிக்காரன் சொல்றேன். அவனோட சண்டை போடுறாங்க ஊருக்காரங்க. 1/4 மணி நேரம் தான் ஓடி இருக்கு. உனக்கு இறத்த போறது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், பேங்குல 10 லட்சம் பணம் வந்திருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிருந்த 100 ரூபாய் நகை வச்சிருந்தேன், பணத்து முருநாள திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் முருகா, மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரச நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. ஆண்டவா குடிதா வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். நாட்டி கொலுச வித்து பட்ட தட்டிய அடிச்சு புட்டேன். ஓட்டுன பைக்க வித்து பெருதான அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே சொந்த காசுல குடிச்சது ஒரு 50,000 அடுத்த வாங்கி கொடுத்து கல்யாண காட்சியில குடிச்சது குடலும் தாண்டா வெந்தது. 40 வருஷமா தொடர்ந்து தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போவோம்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். அங்க மேலே பறந்தா கோய்தா போடே. இருக்கிற விஷமிதிடா இருக்க இருக்க கொள்ளதாடா. அப்பவே சொன்னாங்க, யாரும் கேட்கல. கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சதுண்டு. மோதிரத்தை அடகு வச்சு பிரிதான அடிச்சதுண்டு. மோதிரத்தை
அடகு வச்சு வீருமேதான் அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டேன் பூட்டேன் சொன்ன வார்த்தைகளை பழச நினைச்சு எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் தமிழன் எனக்கு உறவா வேணும்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை ஏண்டா படிச்சு நீ நோத்தங்க நீ வஞ்சாலும் செருப்ப கொண்டு எரிஞ்சாலும் என் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்து அழகு ரேசு வண்டி வச்சிருந்து கும்பளை 2 சேர்த்து வச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இந்த கைதட்டின ஆளு குடிக்காத ஆளு குடிச்சாலு தானே போதிலேருந்து தெரியாம தட்டிவிட்டியா? இந்த குடிச்சாளுக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சலாத்தியா இருக்கு. என்னத்த இந்த பாட்டு எதுக்கு பாடுறேன்? ஐயோ அடிச்ச ஒரு ஓட்டரும் போச்சு. இங்க எங்கடா பிளாக்ல ஓட்டுறாங்க? இன்னைக்கு தெரியாத இடத்துல ஒரு வழி கேள்வி. அண்ணே எங்க முருகன் டீ கடைக்கார வீடு எது? எந்த முருகன்? டீ கடை முருகன் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் லாரி ஓட்டுறாரு, ஒருத்தர் விவசாயம் பாக்குறாரு, ஒருத்தர் ஆடு மாடு மேய்க்கிறாரு. எந்த முருகன்? அப்பா வேறு கோயந்தனோ என்னமோ. எந்த கோயந்தேன்? சின்ன கோயந்தே இருக்கேன், பெரிய கோயந்தே இருக்கேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். சரக்கு மட்டும் ஓட்டுறத போய் கேளு. அண்ணே எங்கண்ணே நேர போங்கண்ணே. அந்த ரெட்டை புளிய மரம் இருக்குல்ல, அந்த ரெட்டை புளியத்துக்கு நேரம் கொஞ்சம் ஒரு 10 அடி போனீங்கன்னா ஒரு சின்ன இடிஞ்ச கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்துக்கு நேரம் கொஞ்சம் இறங்கினீங்கன்னா கீழே கம்மாக்கரை. அந்த கம்மாக்கரைக்கு நேரம் ஒரு 10 அடி உள்ள போனீங்கன்னா பெரிய சீமக்கரவு தூரம் இருக்கும். அது இல்லை, 2வது அங்கிட்ட ஒரு வேப்ப மரம் இருக்கு, அது கீழே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கிளீனா சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அப்படித்தான் தெரியும். நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதே ஒரு டான்ஸுக்கார பிள்ளை வருதுன்னு வை, சட்டி பாடியோட ஆட சொல்லு, ஊரே கிழவனை முத கொண்டு கட்டளது கொண்டு சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிக்க போறேன். எக்கோ என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு அது முப்போகம் விளையும் சீமை. அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாளத்து அரசே கண்கலங்கள் கால. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு ஒரே பிரசவத்துல சிவனோட யாரோடு உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய மலையாள நாடு ஆட்சி செய்ய எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு தார வாக்குறேன். இத கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்கு. இந்த மலையாளத்திலிருந்து 60 பிள்ளையும் மக்கள் அன்போடு செல்லமாக வளர்க்கும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செழிப்பார் இந்த மலையாள சீமை. கடும் பஞ்சமடைய அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது.
அப்ப மலையாளத்தரசி மக்கள் எல்லாம் பட்டினில வாடுதோ. இது என்னடா பஞ்சம், இனி பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கி சிப்பையா நாக்கிற கூப்பிட்டு அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி வாக்கையில அந்த கோடாங்கி அடிச்ச குறியில சொன்னானா, இந்த 60 உள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒண்ணு சேர்ந்துருச்சுடா. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரும் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாடு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ளே. பெட்டிய கிளப்புதுடா மின்னலோட மலைடா, குத்தி கிளப்புது என் கருப்பேன் பெட்டி. என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் கெட்டி வருதுடா, கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த திசைக்கு போறதுன்னு தெரியாம கலங்கும் காலம். அப்ப அழகு மலவனக்காடு என் அருவி மலை சோங்க 18 திருடர்களும் அங்கே அழகு மலை கோயிலுக்கு கொள்ளை அடிக்க வரும் காலம். என் கருப்பை எந்த திசைக்கு போகணும் தெரியாம பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைக்கு. அந்த 18 திருடர்களையும் அந்த 18 லாடர்களாக படிக்கட்டா அமைச்சு உட்கார்ந்துருக்காண்டா 18ஆம் படியாட்டா. உனக்கு ஆளுயர வீச்சருவா எப்ப அசையாதுடா 18ஆம் படியாம் புடியருவா. என் அள்ளி கொடுத்த சாம்பு ஒரு அசகு பிசகு வந்துடாமல் என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா ஆலம்பாடி கிராமம் சீலிநாயக்கம்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பட்டவர் சாமி ஸ்ரீ கன்னிமார் சாமி ஸ்ரீ பிச்சாயம்மன் பொல்லாத தெய்வம் மதுரை வீரன். இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பத்தை என் அன்பு தம்பி உண்மையிலே கோயில்பட்டி SS கலைமணி அமைப்பில் என்னை அழைத்து வந்து என்னுடன் எனக்கு நிகராக பேர் வாங்கின அத்தனை கலைஞர் தான் இவங்க. நான் பெரிய ஆளே அல்ல. கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மட்டும் கலைமணியோ ரூபனோ கண்ணனோ நீங்கள் நாட்டில் பேர் வாங்கிடுவீடா. நான் கோடாங்கி பேரேன் சொன்னால் பழிக்கும். நீங்கள் பேர் வாங்கும்போது நம்மளோட யார் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கலைஞனை விட்டுறாதீங்க ஐயா, நல்லா இருப்பேன். சரி, வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உண்மையிலே அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். ஆமாம், உண்மையிலே அவரை மாதிரி சினிமாவளியில் எப்படி பாடியிருக்காங்களோ அப்படி பாடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர், பேச்சாற்றல் படைத்தவர் யார் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த டீக்கோ பழனிக்குமார் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். இன்னைக்கு
இன்னைக்கு வந்திருக்கின்ற வள்ளி திருமண நாடகத்திலே மிக இனிமையாக பாடக்கூடிய ஒரு சகோதரி, பேச்சாற்றல் நிறைந்த ஒரு சகோதரி. அதனுடன் இன்னைக்கு நம்ம நாடக உலகத்திலே ஒரு சிலர் தான் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்க வள்ளி பிஇ படிச்சிருக்காங்க. பிஇ அருமையான படிப்பு. அது மட்டும் கிடையாது, பட்டிமன்ற பேச்சாளர், 2 படம் நடிச்சிருக்காங்க. கொம்பு வச்ச சிங்கம்டா சசிகுமார் சார் படத்துலையும், அஞ்சாமை விதார்த் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 படத்தில் நடித்த சினிமா நடிகை தான் இங்கே வந்திருக்காங்க. எனது அன்பு தங்கச்சி திண்டுக்கல் கவிஞர் வர பாடலாம் எழுத நல்லா காயத்ரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேச்சாற்றல் நிறைந்த ஒரு சகோதரனைத்தான் இந்த பகுதியிலே என் தம்பி கலைமணி அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். என்னுடைய பகுதியிலே அவர்தான் என்னுடைய அதிக நாடகத்துக்கு வருகிறார். அப்படி ஒரு திறமையான பாடகன், நல்ல பேச்சாற்றல் நிறைந்த என் நண்பன், நமது வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை என் அன்பு தம்பி கோயில்பட்டியைச் சேர்ந்த SS கலைமணி, கலைக்கெல்லாம் நீதான் மணி, கலைமணி அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அளவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அளவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை நிமிர்த்து தொங்கி விழும் நாட்டை எழுப்பு, தோளை நிமிர்த்து தொங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டு, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி, அளவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் எல்லாம் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடித்தவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை தீர்வில் வைப்பான். அடுப்பது யாரொன்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி எரிது போனா, கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி எரிது போனா. மண்ணோடு போகாமல் நம் நாட்டை திருத்த செய்யணும். உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நம்மளா தட்டிக்கிற வேண்டியது நம்ம வாங்குற காசுக்கு. இன்னும் வரும்போது இந்த மேலாம் கண்டெய்னரில் நம்ம ஆளுகளை சம்பளம் தலைக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு கோட்டை கொடுத்து கூட்டு வந்துடும். ஆமாம், எலெக்ஷன் மாதிரி எல்லாம் பருப்பு வேகாதுடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த என் அன்பு தம்பி, இசையை முறையாக பயின்று ஒரு அருமையான ஒரு வாத்திய சக்கரவர்த்தி. அவனுடைய இந்த குமுக்கு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டுப்புக்கு டுப்புக்குன்னு அடிப்பேன். இந்த அதே தாண்டா இன்னைக்கு அடிக்கிற அடியில் எல்லாரும் கை தட்டணும்டா. என் தம்பி கோயில்பட்டியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
திறமைக்கு தான் பரிசு. என் தம்பி திறமைக்கு எவ்வளோ பரிசு கொடுத்தாலும் சொல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்து. ஏன்னா ஊர்களில் நம்ம மேளம் கொட்டெல்லாம் கூப்பிட்றோம். 40,000 45,000 கேரளா சண்டை மேளம் 1.5 லட்சம். இனிமேல்லாம் இவன் விசிட்டிங் கார்டை வாங்கிக்கோங்க. இவன் ஒரு ஆள் போதும் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா முளைப்பாரி அவனாக கரைச்சிட்டு வந்து அவனாக நிப்பாட்டிடுவேன். ஒரு ஆள் அடி போதும் வேனில் 9 அடி போதும். அதுக்கடுத்து ஆளு பூரா அப்படி பிறக்கி போட்டிருக்கேன் கலைமணி. என் தம்பி ரூபன் சொல்லவே தேவையில்லை. ஒரு அதிரடி மண்ணே, திறமையான ஒரு வாத்தியம். சின்னஞ்சிறு வயதுலேருந்து இந்த கலையை கற்றுக்கிறது எளிது அல்ல. நாடக அனுபவம் ஒரு நடிகனுக்கோ ஒரு பக்கம் மேலே கலைஞனுக்கோ வரணும்னா 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்த வருஷம் 5 வருஷத்தில் பேரை நிப்பாட்டிவிட்டானே. அன்பு தம்பி கோயில்பட்டியை சேர்ந்த ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த நாடக கலையில் பேர் வாங்கி உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா அப்பா எல்லா பேர்த்தையும் நீங்கள் காப்பாற்றுங்க. இந்த கலையும் இளைய சமுதாயம் தான் காப்பாற்றணும். நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாக வரும்போது ஆனந்த கண்ணீரோடு சந்தோஷப்படக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்களோ இந்த எம்கேஆர் இருப்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் தம்பிகளாம் நல்லா இருக்காங்க. அங்கிட்டு ஒரு சூத்து ஊற்றி போய் ஒளிஞ்சிக்கிட்டே தெரியாம என் அன்பு தம்பி படித்து விட்டு படிப்பையும் தொடர்ந்து இரவு நேரத்தில் நாடக கலைகளையும் தாளம் போட்டு மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய
கோயில்பட்டியை சேர்ந்த பிரபு அவர்கள் சின்தாளம். ஏன்னா அவன் அந்த ரெண்டத்தையும் கொண்டு வர முடியும். அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வரணும்னா அவ்வளோதான், பழைய ரேஜ் அரிசி இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வர முடியும். வாழ்த்துக்கள்டா பிரபு, நல்லா இருக்கணும்டா. சாமி அழப்பம்மா. ஆமாம், அழைச்சி விட்றணும்ல. ஆமாம்.